மக்களே, வெல்கம் டு தி ஃபெஸ்ட் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போகி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர். அதாவது இந்த ஆபாச வீடியோக்கள் எடுக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்காங்களா, அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கிளாஷ் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா அந்த ஆபாச கும்பல்ல ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அந்த கும்பலுக்குள்ள ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் இருக்காரு. அவரை அவங்க ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அவர் மூலமா ஒரு எவிடன்ஸ் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேயே சில கொலைகளை கொடூரமா பண்ணிட்டு இருக்காரு. சோ எதுக்காக பண்றாரு, அவரு யாரு, அண்ட் அவரோட தங்கச்சிக்கு என்ன நடந்திருக்கும், இந்த ஆபாச கும்பலுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன மாதிரியான ஒரு கிளாஷ் ஓடுது, டுவர்ட்ஸ் டேட் அந்த கும்பலை அழிச்சாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். தங்கச்சிக்காக அண்ணன் எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச், அண்ணன் தங்கச்சி பாசம், இதெல்லாமே தமிழ் சினிமால அடிச்சு துவைச்ச ஒரு டாபிக். ஸோ இந்த ஒரு டாபிக்கை மையமா வச்சுதான் இந்த கதையை இவங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த டாபிக்ல எதுவும் புதுமை இல்லை, பட் அந்த தங்கச்சிக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுல ஏதாவது புதுமையான விஷயங்களை காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியான ஒரு விஷயத்தை தான் காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இதுல ஒரு பணத்தை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஆபாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் புதுசா இருந்தாலும் அதுக்கு பேரலா, அதாவது கதையோட ஸ்டார்டிங்லேயே இவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பெண்கள் எல்லாமே ரொம்ப சேஃபா இருக்கணும், இங்க சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் போட்டோஸ் போடாதீங்கன்ற மாதிரியான சில அட்வைசஸ் கொடுப்பாங்க. இங்க இவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ்க்கும் இந்த படத்துல ஆக்சுவலா காட்டக்கூடிய கிரைமுக்கும் சம்பந்தமே இல்லை. படத்துல பணத்தை கூட விட்டு வைக்காம சில விஷயங்கள் பண்றாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்படி இருக்கும் போது பண்றவங்க மேல தப்பு தானே தவிர நம்மளோட சைட்ல இருந்து பெருசா தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த போகிங்கிற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ 2 பேரை கொடூரமான முறையில எரிச்சு கொலை பண்ணுவாரு. அது ஓரளவுக்கு சிம்பாலிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல காட்டக்கூடிய மற்ற காட்சிகள், லவ் போர்ஷன்ஸ், அண்ணன் தங்கச்சி பாசம், இது எதுவுமே பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் அப்படியே முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான படம். என்னோட ரேட்டிங் 2.1 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.